அஷ்டமத்து சனின்ற ஒரு சனி ஆரம்பிச்சு கடந்த 3 வருஷம் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை புரட்டி எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்ப எந்த ஒரு டெசிஷனை கூட சரியா எடுக்க முடியாத இருந்திருப்பார்கள். அவர்கள் வேலை மட்டும் இல்ல. பட் இந்த 2026வது வருஷம் கடவுள் புண்ணியத்துல அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் அவங்க வழின்னு நினைச்சு அனுபவிச்சாங்களோ, வெளி தோற்றத்துக்கு வெளி பார்க்குறவங்களுக்கு ஒன்றா இருக்காங்க, ஒன்றா போகிறோம், ஒன்றா வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர, வில்லுக்குள்ளே வந்துட்டா மே மாதத்துக்கு பிறகு அவர்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது, என்ன மாதிரியான வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். ஸோ 12 ராசிக்காரர்களில் எந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ, கடகராசிக்காரர்கள் வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கிரக பயிற்சியையும் ஒவ்வொரு புத்தாண்டையும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருஷமாகவே அஷ்டமத்து சனின்ற ஒரு சனி ஆரம்பித்து கடந்த 3 வருஷம் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை புரட்டி எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு வரியில் சொல்லணும்னா, சொல்ல முடியாத வழி, சொல்ல முடியாத ரணம், சொல்ல முடியாத சித்திரவதைகளை மனசில் சுமந்துக்கிட்டு இருந்தது அவங்க மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக 8ல் சனி 8ல் ராகு வந்ததுலேருந்து இல்லற வாழ்க்கையில் கடுமையான சோதனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. எப்படியாவது என் வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த 2026வது வருஷம் கடகராசிக்காகவே பிரத்யேகமாக பிறக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடகம்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே விடாமுயற்சி இருக்கும், போராட்ட குணம் இருக்கும். ஏன்னா நண்டை உருவகப்படுத்தினது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராமன் பிறந்த லக்னம்னு சொல்லுவாங்க. சின்ன செயல்களை இவங்க தொடங்கணும்னு நினைச்சா கூட பல தடைகளை தாண்டி வனவாசத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த ஒரு பட்டாபிஷேகமே நடந்ததுன்ற மாதிரி பல முயற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சில விஷயங்களே எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு பல சூழல்களை இவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த 2026வது வருஷம் கடவுள் புண்ணியத்துல அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் அவங்க வழின்னு நினைச்சு அனுபவிச்சாங்களோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிராதான்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்களோ, அத்தனை விஷயங்களுக்கும் கடவுளுடைய அருளோடு ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அவங்களுக்கு அமையும். ஓகே. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருக்க போகுது, குறிப்பா திருமண வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் மாற்றங்கள் நடக்க போகுது சார்? அற்புதமான கேள்வியை கேட்டீங்க. என்ன அந்த கடகராசியை யாரை நீங்க கேட்டு பார்த்தாலும் கடந்த 3 வருட வாழ்க்கை என்பது சன்னியாசி வாழ்க்கை மாதிரி தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இந்த 3 வருஷம் என்பதுன்றதை விட அஷ்டம சனின்ற ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கடகராசிக்கு 7ல் எப்போ சனி வந்துச்சோ அன்னையிலிருந்தே இல்லற வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டே இருந்தாங்க. ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் உண்மையா இருந்தா கூட அவங்களோட லைஃப் பார்ட்னர் உண்மையா இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க உண்மையான அன்பை கொடுத்திருந்தா கூட அவங்க வந்து அந்த அன்பை அலட்சியப்படுத்தியிருப்பாங்க. ஒரு காதலர்களுக்குள்ள இருந்திருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை பிரிவுகள் வந்தது. நிறைய விவாகரத்து நடந்த ராசிகள்ல கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் அஷ்டமத்து சனி. இன்னும் ஒரு வார்த்தை நம்ம வெளிப்படையா பேசணும்னு சொன்னா, ஒரே படுக்கையில படுத்திருந்தாலும் கூட அவர்கள் இருவரும் தள்ளி படுத்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. வெளி தோற்றத்துக்கு வெளி பார்க்குறவங்களுக்கு ஒன்றா இருக்காங்க, ஒன்றா போகிறோம், ஒன்றா வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர, வில்லுக்குள்ளே வந்துட்டா அவங்களுக்குரிய வாழ்க்கையை வாழாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் கடவுளுடைய அருளோடு அவர்களுக்கு சகட தோஷம் முடிஞ்சு கடக ராசியில் குரு பகவான் இந்த வருஷத்தில் உச்சம் அடைஞ்சு 7வது பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்க்க போகிறார். இந்த களத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலம் என்பது கல்யாண வயசுல இருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 வருஷமா யாரெல்லாம் கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் திருமணம் கூடி வரக்கூடிய காலமா இந்த காலம் நடக்கும்னே சொல்லலாம். கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்களா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். பல பேர் விவாகரத்து வரைக்கும் போயிருந்தாலும் திரும்ப மனசு மாறி அந்த வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தையும், திருமணம் ஆனவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்பையும் போக்கக்கூடிய வருஷமாக அமைய போகுது. ஓகே. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உடல்நிலை என்ன மாதிரி இருக்கும் சார்? கடகராசிக்கு கடந்த காலகட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் வைஸில் ஒரு தெளிவான உடம்பே இல்லை. ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்றுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டா உபாதையாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய அந்த பிசிஓடி பிரச்சனைகளை கடகராசியில் பிறந்த பெண்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த வருடத்தில் ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு பிறகு 2026ல் ஒரு மே மாதத்திற்கு பிறகு அந்த பிற்பகுதி வாழ்க்கை என்பது அவர்கள் உடல்நலத்தில் இருந்த பல்வேறு சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். இதால பல பேத்துக்கு குழந்தை பாக்கியம் தடையா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவர்களுக்கு அந்த புத்தர பேரை கடவுள் கொடுக்க போறார்.
ஓகே. ஸோ கடகராசிய பொறுத்தவரைக்கும் புது முயற்சிகள், இப்போ புதுசா ஒரு வீடு கட்டணும், இல்ல நிலம் வாங்கணும் அந்த மாரி விருப்பப்படுறாங்கன்னா, அதற்கு இந்த வருடம் சாதகமா இருக்குமா? நிச்சயமா இருக்கு. முதல் பாதியில மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 5 மாசத்துல தயவு செஞ்சு எந்த பெரிய முயற்சி எடுக்க வேணாம். பெரிய இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் பண்ண வேணாம். அகலக்கால் வைக்க வேணாம். கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல ஒரு ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி மாதிரி நம்ம தொடங்கக்கூடிய செயலுக்கான முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தயார்படுத்தணுமோ, அந்த மாதிரி இவர்கள் அத ஒரு அனலைஸ் பண்ணி, அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கிட்டு, மே மாசத்துக்கு பிறகு அவர்கள் எது பண்ணாலும் சக்சஸ் ஆகும். மேக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சூப்பரான பீரியடு. அந்த பீரியட்ல அவங்க எதையுமே தொடங்கலாம். ஓகே. ஸோ கடகராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 2026 இந்த வருடத்திற்கான பண வரவு எப்படி இருக்கும் சார்? தனவரவு கடகராசிக்கு லாஸ்ட் 3 வருஷமாவே பெருசா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே பணம் வச்சிருந்தாலும் கூட தேவைக்கே இல்லாத நெறைய நாட்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா எண்ணற்ற தேவையற்ற விரய செலவுகளை பண்ணாங்க. கடந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் குருவும் கடகராசிக்கு 12வது இடத்துல மறைஞ்சு தான் இருக்காரு. இப்ப மறையோட ஸ்தானத்துல இருக்கும்பொழுது வரவு ரூ. 10 இருந்துச்சுன்னா செலவு ரூ. 12 யார்ட்ட போய் ரூ. 2 வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷத்துல நிச்சயமா தனவரவு அவங்களுக்கு மிகுதியாகவே இருக்கும். அவங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஏற்கனவே கடன் குடுத்து 3 வருஷமா வராத கடன்லாம் 3 வருஷம் கடந்து இப்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அஷ்டம சனியில யாருக்கா ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு குடுத்துட்டு இவங்க மாட்டியிருப்பாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு பணம் செட்டில் ஆறதுக்குரிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாத இன்வெஸ்ட்மென்ட் அதாவது நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டு அல்றேன்னு சொல்லி போனவங்க, எம்எல்ஏ மாரியான விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டவங்க, அதே மாதிரி இந்த ஆன்லைன் கேமிங் அந்த மாரி சூதாட்டத்துல போய் மாட்டிக்கிட்டவங்க, இழந்த செல்வங்களை திரும்ப வேற ஏதாவது ஒரு வழியில கடவுள் புண்ணியத்துல ஆண்டவன் அவர்களுக்கு கொடுப்பதற்குரிய வாய்ப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஓகே. ஸோ கடகராசிய பொறுத்தவரைக்கும் புதிய வேலை முயற்சி, வெளிநாட்டு பயணங்கள், இல்ல அரசாங்க வேலை இதற்கெல்லாம் முயற்சி பண்ணா இந்த வருடம் அவங்களுக்கு கைகூடுமா சார்? கடகராசிக்காரர்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் வந்தே தீரும்மா. ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளா வேலையில யாரோ என்ன கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய அழுத்தங்கள் குறையும். அதே மாதிரி தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய முற்பகுதி விட்டுட்டு பிற்பகுதியில தொழில் தொடங்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய சக்சஸ் ஆகும். ஏன்னா குரு பகவான் ராசியில உச்சமடையும் பொழுது எண்ணம் தெளிவாகவும் சிந்தனை தெளிவாகவும் அவங்க எடுக்கிற முயற்சிகளும் முடிவுகளும் சக்சஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக பட்டம், பதவி, பேர், புகழ் எல்லாமே இந்த வருஷத்துல அவங்களுக்கு ரொம்ப மிகுதியாவே கிடைக்க போகுது. ஓகே. ஸோ 2026 கடகராசிய பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல அவங்க கவனமா இருக்கணும் சார்? கடகராசிக்காரர்கள் ஒரு பக்கம் சாதகமான பல விஷயங்களை நம்ம பேசியிருந்தாலும் சனி அஷ்டமத்திலிருந்து முடியறார் இவங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் ஸோ 8ல இருக்கக்கூடிய ராகு 2ல இருக்கக்கூடிய கேது கோச்சாரப்படி உங்களுக்கு சர்ப்பதோஷமாக வரும். அப்ப அந்த தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் யாரோடு பேசினாலும் பழகினாலும் தயவு செஞ்சு கவனமா இருக்கணும். ஆணா இருந்தாங்கன்னா பெண்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்ணா இருந்தா ஆண்கள்ட்ட கவனமா இருக்கணும். மறைக்காம சொல்லணும்னா தேவையற்ற உறவுகள் இந்த காலகட்டங்கள்ல உருவாக்கும். நீங்களே விலகி போனாலும் ஒரு தேவையில்லாத உறவு உங்கள தேடி வரும். அந்த உறவு உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய தாக்கத்தையும், அதிர்வையும் ஏற்படுத்தும். தயவு கூர்ந்து அதுல கவனமா இருக்கணும். வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பேசுற வார்த்தைகள்ல கவனம். பணம் ஹேண்ட்லிங்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யார நம்பியும் பணம் குடுக்குறது, வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள்ல தயவு செஞ்சு அவர்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 3வது நபர்கள நம்பி எந்த முக்கிய முடிவு, முக்கிய பொறுப்புகளை கடகராசிக்காரர்கள் ஒப்படைக்கக் கூடாது. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, பெர்சனல் லைஃப்ன்னு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ, அந்த பர்சனல் லைஃப்ப அவங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டாங்கன்னா, வாழ்க்கையில எந்த சிக்கல்களும் ஏற்படாது இந்த வருஷத்துல. ஸோ கடகராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? கடகராசியில பிறந்த பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த நல்ல வருடமாக அவர்களுக்கு அமையப் போகிறது. ஏன்னா, கடந்த காலகட்டத்துல கடகராசி பெண்கள நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்லயே 4 விதமான சிந்தனை இருக்கும் அவங்களுக்கு. காலையிலிருந்து 9 மணி வரைக்கும் இத பண்ண போறேன்னுவாங்க. 9 டூ 12 இத செய்யலாமான்னு யோசிக்க தோணும். 12 டூ 3 இது வேணவே வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. திருப்பி 6 மணிக்கு மேல யாராவது ஒரு ஆள் வந்து அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. இத நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப எந்த ஒரு டெசிஷன கூட சரியா எடுக்க முடியாத இருந்திருப்பார்கள். அவர்கள் வேலை மட்டும் இல்ல, வாழ்க்கையும் சேர்த்தே சொல்றேன். அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த சரியான முடிவுகள கூட அவங்களால எடுக்க முடியாம இருந்துச்சு. ஸோ அந்த முடிவுகள் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து இந்த வருஷத்துல ஒரு பெரிய வெற்றி பாதைக்குள்ள அவங்க போறாங்க. ஓகே. ஸோ கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன சார்? ஸோ பௌர்ணமி தினத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான். அந்த கோவில்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு 5 விளக்குகள் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு ஏற்ப 5 அகல் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, அந்த கோவிலுடைய பிரகாரத்த ஒரு 3 முறை அவர்கள் வலம் வந்து விழுந்து வணங்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்தை நோக்கி போகும். நிச்சயமா. இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.